திரு ஜென்ராம், இப்போ இன்னைக்கு நடந்த விஷயம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேச்சு நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தான். ஆனால் இந்த நடவடிக்கை குறித்து வரக்கூடிய இருவேறு பார்வையை எப்படி புரிஞ்சுக்கலாம்? திமுக உறுப்பினர் பேசிய பேச்சு வன்முறையை தூண்டும் விதமாக இருக்குது, அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்கங்கிறது வரைக்கும் திமுக பிரதிநிதி இங்கே சொன்ன மாதிரி டாக்டர் சஃபி சொன்ன மாதிரி அது கண்டிக்கத்தக்கது தான், ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் சொன்ன அத்துமீறலா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அது அத்துமீறல் தான். அது எல்லாம் வினை எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எதிர்வினை தேவையில்லை அப்படிங்கிறது முதல்ல அதை அஷ்யூர் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. பட் ஏன் பேசினார்? அது ஒரு கண்டிஷனல்ல பேசினார். ஒரு சபையை பூட்டி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அதை வர்றாரு. சபையை பூட்டி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சபை எப்போது பூட்டப்படும்? எப்போதெல்லாம் பூட்டப்படும்? நீங்க வாக்கெடுப்பு எதுவும் நடக்காத ஒரு சூழல்ல, அந்த மாதிரி பாதுகாப்பு எதுவும் தேவையில்லாத ஒரு சூழல்ல சபையை பூட்டுவோம் அப்படின்னு சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எண்ணம் என்ன, நோக்கம் என்ன? சபை விதிகளுக்கு மாறாக நீங்க சும்மா டெய்லியே நீங்க கதவை பூட்டி வச்சிருப்பீங்களா சபையை? அப்ப எதுக்காக சபையை பூட்டுவோம்னு சொல்றீங்க? ஓடி போறவங்களை உள்ள நிறுத்தி வைக்கணும். எதுக்காக நிறுத்தி வைக்கணும்? அவங்க மேலே என்ன செய்ய போறீங்க? அவங்கள திட்ட போறீங்க அல்லது அவங்க மேலே தாக்குதல் நடத்த போறீங்க? எது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். பட் அந்த அவைக்குள்ள நீங்க என்ன செய்தாலும் அதுக்கு உங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கு. அதனால அவைக்குள்ள நீங்க என்ன பேசுறீங்க, என்ன செய்யறீங்கிறத பத்தி மற்றவங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. அதனால அதை பெருசாக அதை பத்தி பேசலை. ஆனா அந்த சபையை பூட்டுறது அப்படிங்கிறது நல்ல டேஸ்டோட வர்ற வார்த்தைகள். இதை வந்து எதிர்வினையாத்தான் பாக்குறீங்க. வினை வந்து முன்னாடி இருக்கு. சபையை பூட்டுறோங்கிறது தான், அதான் வினை. ஆமா, சபையை பூட்டுறது தான் வினை. சரி, ஆனா எதிர்வினை பல திசையில. எதிர்வினை இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. எதிர்வினை இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு எதிர்வினையாக நான் ஒரு மாதிரி எதிர்வினை ஆற்றுவேன், நீங்க ஒரு மாதிரி எதிர்வினை ஆற்றுவீங்க, சஃபி ஒரு மாதிரி ஆற்றுவாரு, இதயத்துல்லா ஒரு மாதிரி ஆற்றுவாரு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. மார்க்கண்டேயன் ஒரு விதமாக ஆற்றியிருக்கிறாரு. அவர் பேசியதற்கு எதிர்வினையாக அரசு வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுது, எதிர்வினை ஒண்ணு ஆற்றுது. அது போலீஸை அனுப்பி அதிகாலையில 4 மணிக்கு கைது செய்யற எதிர்வினையை அது ஆற்றுது. அது தனித்து அப்படி ஒரு நிகழ்வாக நடக்குதா? இல்ல இந்த 2 மாதங்கள்ல அரசினுடைய செயல்பாடு கிட்டத்தட்ட பல விஷயங்கள்ல இதே மாதிரி நடக்குதா? இது ஒரு அரசின் போக்காக இருந்தால் அதை நாம எப்படி பார்க்கணும்? தனித்தனி நிகழ்வாக இருந்தால் எப்படி, தனியாக ஒரு நிகழ்வாக இருந்தால் எப்படி பார்க்கணும் அப்படின்னு இதை ஒட்டி பல்வேறு கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. நீங்க மாரிதாஸ், அன்பானந்தன், அனிதா ராதாகிருஷ்ணன், இந்திரா சுடலைமுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க. ஆனா எல்லாருக்கும் பொதுவான த்ரெட் என்ன? தவேக அரசுக்கு எதிரான கூற்று அப்படிங்கிறது தான் இது அவ்வளவு பேரையும் ஒரே பக்கத்துல கொண்டு போய் நிறுத்துது. எல்லா இடத்துலையும் நீதிமன்றத்தினுடைய மொழியிலேயே சொல்றதாக இருந்தால், நீங்க அவதூறு செய்தவர்களுக்கு எதிராக ஏன் கலவர வழக்கு போடுறீங்க அப்படின்னு நீதிமன்றம் திருப்பி கொடுத்திருக்கு. சரி, இன்னொரு நீதிமன்ற அமர்வு மரியாதைக்குரிய பதவியாக இருக்கிற முதலமைச்சரை பற்றி ஏன் நீங்க இவ்வளவு மோசமாக பேசுறீங்க, அதனால உங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் தர மாட்டேன் அப்படின்னு ஒரு நீதிமன்றம் சொல்லுது. அது ஒரு நீதிமன்றம் சொல்லுது, இது ஒரு நீதிமன்றம் அமர்வு, இது ஒரு நீதிமன்ற அமர்வு சொல்லுது. சரி, ஆனா அப்ப இந்த பொதுவான போக்கு அவதூறு செய்தவர்கள் மேல பொது ஒழுங்கை கெடுப்பதற்கு எடுக்கும் நோக்குடன் நீங்க வந்து ஒரு விஷயத்தை தூண்டுறீங்க அப்படின்னு போடுறதோ, அல்லது இரு குழுவினருக்கு இடையில பகை உணர்வை அதிகப்படுத்தி மோதலை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றதோ, இதையெல்லாம் போட்டால் தான் ஒருவரை கைது செய்ய முடியும், வெறும் அவதூறு வழக்காக போட்டா கைது செய்ய முடியாது என்பதற்காக இந்த செக்ஷன் எல்லாம் போடுறது. நீதிமன்றம் எதை கண்டிக்குதோ அதே செக்ஷனை தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்பதான் வந்து அரசினுடைய நோக்கம் என்னங்கிற கேள்வி வருது. ரூல் ஆஃப் லா, ரூல் பை லா அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. சட்டத்தின் ஆட்சி, சாத்தானின் ஆட்சின்னு இங்க இருக்கு. அதை பத்தி கேட்டீங்க. சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தால் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சி, தப்பு பண்ணவங்களை சட்டம் விசாரணை செய்யும், தண்டிக்கும். இந்திய நீதி முறை அதனுடைய அடிப்படை நோக்கம் சீர்திருத்துவது, குற்றம் செய்பவர்களை சீர்திருத்துவது, தண்டிப்பது அல்ல. ரெட்ரிபியூஷன் கிடையாது.
அது வேற சில நாடுகள்ல இருக்கு ரெட்ரிபியூஷன். சரி. உங்க கையை நான் வெட்டினேன்னா என் கையை பதிலுக்கு வெட்டணும் அப்படின்னு, அது ஈக்குவல் ரெட்ரிபியூஷன், பழிவாங்குற விஷயமாக நடக்கிறது அது. இங்க வந்து ரிஃபர்மேஷன் தான் இங்க வந்து நோக்கம், சீர்திருத்தம் தான் நோக்கம். மாற்றம் கோரி ஆட்சிக்கு வர்றவங்க, சாதாரணமா எல்லாரையும் மாதிரி இல்லாம மாற்றம் கோரி வர்றவங்க பழிவாங்கும் நிலைக்கு பின்னோக்கி போவதற்கு பதிலாக ரிஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு நீதியில. அந்த மாதிரி போன குற்றம் நிகழாத ஒரு சூழல்ல குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இருதரப்பு, குற்றம் செய்தவர்களுக்கும் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இடையில ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி ஒரு அமிக்கபிள் சூழலை உருவாக்கி குற்றங்கள் தொடர்ந்து நிகழாத வண்ணம் பார்க்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது நம்ம இன்னும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. நம்ம எங்கேயோ இருக்கோம், வளர்ந்து வந்த நிலைமையிலிருந்து பின்னால கூட போயிட்டோம். இந்த ரிஃபர்மேஷன்ங்கிற ஆங்கிள் இருந்து தான் திமுக ஆட்சி பல விஷயங்களை கையாண்டது. அவங்களே மோசமா தான் கையாண்டாங்க அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் இப்ப இதயத்துல்லா கூட ஒரு பட்டியல் சொல்றாரு. ரூல் பை லாங்கிறதுல இல்ல, இதயத்துல்லா குறிப்பிட்ட ஒரு சிலரே மீண்டும் மீண்டும் வழக்கு பதிவு செஞ்சு திருப்பி சிறையில் அடைக்கப்பட்ட இதையும் நம்ம பார்த்தோம்ல. அப்ப அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசுறாங்க, என்ன சொல்றீங்க? இல்ல அதாவது சட்டம் ஒழுங்கை குலைக்கும் விதத்துல ஒரு சென்சிட்டிவ் விஷயத்துல ஆதாரம் இல்லாத அவதூறுகளை யாராவது பரப்பினார்கள் என்றால் சம் சார்ட் ஆஃப் கண்டெய்ன்மெண்ட் அங்க தேவைப்படுகிறதுங்கிறது ஒண்ணு. ஆனா அவங்க எந்தெந்த செக்ஷன்ல போட்டாங்க, எப்படி அதை கையாண்டார்கள் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அரசு செய்ததை விட எனக்கு மாற்று கருத்து இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நடக்கிறது எடுத்த எடுப்பிலேயே 2 மாதங்களுக்குள்ளாகவே இவ்வளவு நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணு. 2001 91 to 96 அதிமுக ஆட்சி முடிந்ததுக்கு அப்புறம் 96 to 2001 வெளியில இருந்துட்டு 2001 ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கூட்டணியை அமைத்து ஆட்சிக்கு வந்த உடனே இதே மாதிரி மேல ஆட்சிக்கு வந்துட்டு ஜூன் 30 கலைஞரை கைது செய்தாங்க ஜெயலலிதா. எந்த கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தாரோ அந்த அனைத்து கூட்டணி கட்சிகளும் அந்த கைதை கண்டித்தன. அப்படியே அந்த கூட்டணியே சிதறி போச்சு. இந்த ஒரு செயலால அந்த கூட்டணியே சிதறி போச்சு. இன்றைக்கு அதே மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட ஒரு அரசு செயல்படும் போது அந்த கூட்டணிக்கு, அதாவது அந்த ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அன்று இருந்த துணிச்சலும் நேர்மையும் இன்று இல்லை என்பது ஒரு எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம்னு வன்னியரசு சொல்றாரு. அவர் என்ன சொல்ற, நான் சொல்லிடுறேன். முதலமைச்சர் திரு விஜய் குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசுவதை வாடிக்கையாக வைத்து வருகின்றனர். இவர்கள் மட்டுமல்ல, பலரும் மிக மோசமான தாக்குதலை தொடுத்து வருகின்றனர். ஆட்சி அதிகாரத்தை தனிநபர் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக கருதி வந்ததால் தோல்வியின் விரக்தியில் இவ்வாறு அநாகரிகமாக செயல்பட்டு வருகின்றனர். இத்தகைய போக்கு கடும் கண்டனத்திற்குரியது. மார்க்கண்டேயன் மீது சட்டப்பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்கணும். எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்பதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னு இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க, 2001 கூட்டணி கட்சி உதாரணம். இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு உதாரணம். அதுவும் திரு வன்னியரசு எப்படி திமுக ஆட்சி காலத்துல ஒரு உற்ற தோழனா இருந்தார் அப்படிங்கிறதும் தெரியும். அப்போ உண்மையிலே இதை யார் பண்றா? திமுக தான் திட்டமிட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கா? இப்ப எலும்பு எல்லாருக்கும் உண்டுன்னு இவர் ரியாக்ட் பண்றாரு. அவர் இருக்கும் எலும்புகள் எல்லாம் முறிப்பதற்காகவே அப்படின்னு சொல்றாருன்னு ஒரு பொருள் கொள்ளலாம். அப்படியா தெரியல எனக்கு. அவரோட நீங்க சொன்ன மாதிரி இது எதிர்வினையா எடுத்துக்கலாமா, வினைக்கான எதிர்வினையா எடுத்துக்கலாம்? எடுத்துக்கலாம். எல்லாரும் எல்லா விதமாகவும் எதிர்வினை ஆற்றுவாங்க தானே. அவங்க ஆற்றுறாங்க. தங்களுடைய விசுவாசத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் எதுவும் இருக்கா இல்லையான்னு தெரியல. இல்ல, இப்ப நீங்க சொன்னதுல தான் கேட்கிறேன். 2001 கலைஞர் கருணாநிதி அவர்களை கைது செய்யும் போது செல்வி ஜெயலலிதாவை கண்டித்து கூட்டணி கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சாங்க. அந்த கூட்டணி அப்பதான் மட்டும் இல்ல, பொது சமூகம் கண்டனம் தெரிவிச்சாங்க. இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாருமே தெரிவிச்சாங்க அந்த சூழல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த கைதை கூட்டணி கட்சிகள் வரவேற்கிறாங்க. இன்னும் அவங்க வலுவான ஒரு தோழமையா நின்று இதை கண்டிக்க தொடங்குறாங்க. அப்ப ரெண்டுக்கு வேறுபாடு இல்ல? கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக வேறுபாடு இருக்கு. கூட்டணி, அதான் நான் முதல்லயே சொன்னேன், கூட்டணி கட்சிகள் அன்று வேறு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. அப்ப அரசு சரியான நிலைப்பாடு எடுக்குதான் நான் கேட்க வரேன். அன்னைக்கு கைதை கண்டித்தவர்கள் அது தப்புன்னாங்க, இன்னைக்கு கைதை வரவேற்கிறாங்கன்னா அப்ப இந்த கைது சரியா அந்த கைது தவறான்னு கேட்க வர்றேன். இந்த கைது நடக்கும்போது, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது இதே கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லுது,
இது தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு சொல்ற கூட்டணி கட்சிகள் இருக்கு. இந்த அத்துமீறல் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கு. பத்திரிகையாளர் விஜயனை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சிருந்ததுக்கு எதிர்ப்பு தெரிவித்த கூட்டணி கட்சிகள் இருக்கு. இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை இதுவரைக்கும் அரசை கண்டிச்சிட்டோம், இப்போ வந்து எதிர்த்தரப்பை கண்டிச்சிருவோம் அப்படின்னா நம்ம வந்து பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துரும் அப்படின்னு கண்டிக்கக்கூடியவர்கள். இதுதான் எல்லாருமே கண்டிக்கிறாங்களே. திமுக பிரதிநிதி கண்டிக்கிறாரு, திமுகவில் உண்டானவங்க கண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப வேகமாக அதை பற்றி ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. கண்டிக்கிறது வேற, எலும்பு எல்லாருக்கும் உண்டுன்னு நினைவுபடுத்த விரும்புகிறேங்கிறது வந்து மற்றவர்களை பார்க்க அனுமதிக்கல, வழக்கறிஞரை பார்க்க அனுமதிக்கல. இங்க இது ஒரே ஒரு எம்எல்ஏவை, சாதாரணமாக வேறு விதமான குற்றச்செயல்கள் செய்யக்கூடியவர் இல்ல, ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறது இவ்வளவு பெரிய போலீஸ் படையும். அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே வேறொரு குற்றச்சாட்டை சொன்னாரு. அதே மாதிரியான ஒரு சூழலை இப்ப மீண்டும் அச்சுறுத்துவதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அப்படி எளிமையா துப்பாக்கியை காட்டி மிரட்டிட முடியுமா? தெரியலையே. அவர் சொல்றாருல்ல, தெரியல செய்ய முடியாதுங்கிறீங்க. செய்யலாம். இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. ரைட். இவங்க சட்டமன்ற உறுப்பினரே துப்பாக்கி மிரட்டுறாங்கன்னா பொதுமக்கள் நிலைமை என்ன ஆகுது? சரி, சிவிலியன் நிலைமை என்ன? எம்எல்ஏ பேசுறாரு, எம்எல்ஏ அவர் சொல்றாரு. அப்போ நீங்க லைவ்ல அவரை பேச விட்டுறணும். மருத்துவமனைக்கு விஜயும் பேச மாட்டாரு, விஜய்களும் பேச விட கூடாதுன்னா என்ன நிலைமை அது? பேச விட்டுக்கலாம்ல அவரை? சரி, ஆதாரம் வந்திருக்குமே. அவர் காலையில போகும்போது இதே படத்தை பார்த்தோம். போகுது அமைதியா சிரிச்சிட்டு சந்தோஷமா தான் போறாங்க. போலீஸ் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க. சரி, கேளுங்களேன், கூட்டணி கட்சி கேளுங்களேன். காலையில அவர் சந்தோஷமா தான் போனாரு. காங்கிரஸ் கேக்குறாங்க, இந்த காட்டு தர்பாரை ஏன் பண்றாரு? இந்த காட்டு தர்பாரை விஜய் ஏன் செய்யறாரு? காங்கிரஸ் இதே துணிச்சல் இருந்தா கேளுங்களேன். சரி, வர